Okay, students, this last class I'm going to tell something about the topic abbreviation. Abbreviation is the topic which I had in I hope unit number 3. Okay, so now I'm going to tell something about abbreviations. So abbreviations are used regularly in the list of works cited and in tables, but rarely in the text of research paper. So research paper and the text இருக்குல்ல ஒர்க் சைட்டோட முன்னால் வரைக்கும் we should use abbreviations very rarely. ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ஒர்க் சைட்டட் அந்த ஒர்க் சைட்டட் பேஜில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன் சூஸிங் அப்ரிவேஷன்ஸ் கீப் யுவர் ஆடியன்ஸ் இன் மைண்ட். ஸோ கீப் யுவர் ஆடியன்ஸ் யாருக்கு நீங்கள் இதை எழுத போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சு எழுதணும். வைல் எக்கானமி ஆஃப் ஸ்பேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், கிளாரிட்டி இஸ் மோர் ஸோ. Spell out a term if the abbreviation may puzzle your reader. ஸோ அப்ரிவேஷன்ஸ் கொடுக்குறீங்க, ஓகே. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி, அதே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கேம் மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே, இந்த அப்ரிவேஷனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அவங்க திரும்ப அதை வந்து ரீசர்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்ரிவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் ரீடபிலிட்டியாக இருக்கணும், ரீட் பண்ண முடியணும், ஆடியன்ஸுக்கு வந்து அது ரீடபிலிட்டியாக இருக்கணும். ஓகேவா? When abbreviating, always use accepted forms in appropriate contents. You may abbreviate the name of days, month, இதெல்லாமே வந்து abbreviate பண்ணலாம். Days, months and other measurements of times. So states, provinces, countries, continents, so USA, US இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். Term and references, words and common scholarships and publisher names, titles, well known and commonly studied works. ரொம்ப காமனாக இருக்க டேர்ம்ஸ் வந்து அப்ரிவேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசி, ஏடி, எம்ஏ, யூஎஸ், சிடி ரோம், என்ஜே. இந்த தென் ஒரு ஃபேமஸ் ஆத்தர் ஹாரி பாட்டரோட ரைட்டர் ஜிஆர்ஆர் டால்கின், ஜிஆர்ஆர் டால்கின், லார்ட் ஆஃப் ரிங்ஸ் ஒர்க்கோட ஆத்தர். ஸோ ஜிஆர்ஆர் இது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம். ஸோ வி கேன் யூஸ் திஸ் அஸ் அப்ரிவேஷன். தென் அப்ரிவேஷன்ஸ், இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ், மோஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் தட் எண்ட் வித் லோவர் கேஸ் ஆர் ஃபாலோடு பை பீரியட்ஸ். ஸோ லோவர் கேஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தாண்டி பீரியட்ஸ் மீன்ஸ் ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். த மோஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் மேட் அப் ஆஃப் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் that each represent word, a period follows each letter, that no space intervenes between letters. So இந்த மாதிரி ஏஎம் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதும்போது இடையில பீரியட் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இது வந்து எம்எல்ஏ ஹேண்ட்புக் 7th எடிஷன். 8th எடிஷனில் உள்ள அப்ரிவேஷன்ஸ் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, உங்களை எக்ஸாமுக்கு எழுத முடியாது. ஸோ கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் லாங்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 7th புக்கில் இருக்கிறத எடுக்கிறேன், 7th எடிஷன். ஓகேவா? பட் தேர் ஆர் நியூமரஸ் எக்ஸப்ஷன்ஸ். சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது, சில இடத்துல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். டைம் டெசிக்னேஷன், டைம் யூஸ் பண்ணும்போது ஏடி, ஏஎம். ஸோ ஏப்ரலுக்கு ஏபிஆர் போட்டு ஃபுல் ஸ்டாப் பீரியட் வைக்கணும். தென் ஆகஸ்ட் ஏயூஜி போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தென் பிசி, பிசிஇ, சிஇ. ஆல்ரெடி யூ நோ மச் திங் அபவுட் டைம் மெஷர்மெண்ட்ஸ். தென் ஜியாகிரபிக் நேம்ஸ். ஸோ கண்ட்ரிஸ், ஒரு கண்ட்ரியோட நேம் எழுதும்போது ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஆப்கானிஸ்தான் ஏஎஃப்ஜிஹெச் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தென் ஆஃப்ரிக்கா, அலாஸ்கா ஏகேக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணும்போது நோ நீட் டு புட் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? தென் just look at that. So many examples over there. Then common scholarly abbreviations and reference words. So சில abbreviations, common terms நம்ம யூஸ் பண்ணுறது. The following list includes abbreviations and reference words commonly used in humanistic research studies in English. ஸோ நம்ம ஆர்ட்ஸ் சைடில் வந்து ரிசர்ச் பண்ணோம்னா இந்த ஒரு காமன் அப்ரிவேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு சரி, எடிஷனுக்கு இடி போட்டு ஃபுல் ஸ்டாப் வைப்போம்ல, இப்போ அட்ஜெக்டிவ் ஏடிஜே போட்டு ஃபுல் ஸ்டாப், அட்வர்புக்கு ஏடிவி போட்டு, இந்த மாதிரி காமன் அப்ரிவேஷன்ஸ் வந்து என்னென்னா அப்ரிவேஷன்ஸ் வித்தின் parenthesis are alternative but not recommended forms. The list provides some plural abbreviations, plural of most other
noun abbreviations not ending in s longer than one letter can be formed through the addition. ஸோ ப்ளூரல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இருக்க அப்ரிவேஷன் கூட எஸ் ஆட் பண்ணணும், ஸ்மால் எஸ். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த அப்ரிவேஷன்ஸ் லிஸ்டட் வுட் பிளேஸ் த ஸ்பெல்டு ஃபார்ம் ஒன்லி இன் parenthesis, tables and documentation. ஓகே, இது பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ நம்ம யூஸ் பண்ணுறது, இடையில ஃபுல் ஸ்டாப் இல்லை பார்த்தீங்களா? எங்கே எழுதும்போது இதை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. தென் இதெல்லாம் நம்ம நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா பாருங்கள், பிஹெச்டி இப்படி தான் எழுதணும், கேபிட்டல் பி ஸ்மால் ஹெச் capital D. So இதெல்லாம் காமன். Then publisher's name. The list of works cited shorten the publisher's name immediately follow the sites of publication, enabling the reader to locate books to acquire more information about them. Since publication in the books in print, literary marketplace and international literary marketplace list publishers addresses, you need give only enough information so that your reader can look up the publishers in one of these sources. It is usually sufficient, for example, to give High Court as publisher's name even if the title pages show Harcourt title page shows Harcourt Press or one of the other earlier names of the film, Harcourt Press, Harcourt. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹார்கோர்ட் அப்படிங்கிறது ஒரு பப்ளிஷர் நேம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஹார்கோர்ட் பிளேஸ்னும் இன்னொரு இடத்துல ஹார்கோர்ட்னும் ப்ரைஸ்னும் தனியாகவும் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து இப்போ ஒர்க் சைட்டரில் தேவை அப்படின்னா ஷார்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, பப்ளிஷர்ஸ் நேம் எழுதும்போது ஆர்டிகிள்ஸ் நம்ம ஒமிட் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் அப்ரிவேஷன்ஸ் லைக் கார்பரேஷனுக்கு சிஓ போடுறது, சிஓஆர்பி போடுறது, ஸோ லிமிட்டெடுக்கு எல்டிடி போடுறது, இன்க்ளூசிவ்க்கு ஐஎன்சி போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் த பப்ளிஷர் நேம் இன்க்ளூட்ஸ் த நேம் ஆஃப் த பர்சன் சைட் த சர்நேம் அலோன். ஸோ பப்ளிஷருக்கு ஒரு பெரிய பப்ளிஷர் கூட ஒரு பெரிய நேம் இருந்துச்சுன்னா அதில் சர்நேம் இல்லைனா பாப்புலர் நேம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். யூஸ் ஸ்டாண்டர்ட் அப்ரிவேஷன்ஸ் வென் எவர் பாசிபிள். ஸோ as much as possible, general opinion is that to avoid abbreviation is good. ரொம்ப அப்ரிவேஷன்ஸ் கொடுத்து நம்ம ரீடர்ஸை வந்து ஒரு பசில் மைண்டுக்குள்ளே போயிட்டு எதை எப்போ கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்டேஜுக்குள்ளே போடாமல் நம்ம அப்ரிவேஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்டாண்டர்ட் அப்ரிவேஷன்ஸ் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இஃப் த பப்ளிஷர் நேம் இஸ் காமன்லி அப்ரிவேட்டட் வித் capital initial letters and if the abbreviation is likely to be familiar with your audience, use the abbreviations of the publisher name. ஸோ இந்த மாதிரி எம்எல்ஏ ஹேண்ட்புக் இது எல்லாம் இருக்கும்போது நீங்கள் கேபிட்டல் அப்ரிவேஷன்ஸ் தான் பாப்புலராக இருக்கிற ரீடர்கள் அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் பாருங்கள், அப்ரிவேஷன் இதெல்லாம் நமக்கு நிறைய புக் வரும். Then symbols and abbreviations used in proofreading and correction. So proofreading, நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச்சை ஃபஸ்ட்டு எழுதுறீங்க, அப்புறமா அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் தெரியுது, அப்போ நீங்கள் அதான் ப்ரூஃப் ரீடிங். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து செக் பண்ணுறது தான் ப்ரூஃப் ரீடிங். ஸோ ப்ரூஃப் ரீடிங் கொடுக்குறீங்க. ப்ரூஃப் ரீடிங் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னு. இங்கே பாருங்கள், இது ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா உங்கள் கைடு இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு இதான் அர்த்தம். ஸோ ஒரு அப்பாஸ்ட்ரஃபி நீங்கள் போடல அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. க்ளோஸ் அப், இப்போ பேஸ்கெட் பால் சேர்ந்து வரும், ஆனால் நீங்கள் தனித்தனி எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் அப் போடுறதுக்கு கம்மாக்கு இந்த மாதிரி போட்டுவாங்க. கம்மா நீங்கள் போடல அப்படின்னா உங்களுடைய கைடாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டால் கம்மா வரும்னு அர்த்தம். ஸோ இப்படி போட்டிருந்தா டெலிட்னு அர்த்தம், இப்படி போட்டிருந்தா இன்சர்ட்னு அர்த்தம், இப்படி போட்டிருந்தா பிகின் a new paragraph. NO இப்படி நோ போட்டு இந்த சிம்பிள் போட்டிருந்தா do not begin new paragraph.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காமன் சிம்பிள்ஸ் இருக்குது, அவ்வளோத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டாட் போட்டு 0 போட்டிருந்தா ஆட் அ பீரியட், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு அர்த்தம். தென் இப்படி போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு இந்த மாதிரி போடணும், டபுள் கோட்ஸ் நீங்கள் போடலன்னு அர்த்தம். தென் ஆட் ஸ்பேஸ், இதுக்கு இடையில ஸ்பேஸ் விடுங்கன்னு அர்த்தம். தென் டிரான்ஸ்போஸ் எலிமெண்ட்ஸ், ஏதாவது ஸ்பெல்லிங் நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? தென் காமன் கரெக்ஷன் சிம்பிள்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன்ஸ். கரெக்ஷன் சிம்பிள்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம், இன்னும் இருக்குது. ஸோ கரெக்ஷன் சிம்பிளில் அப்ரிவியேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுன்னு பாருங்கள். அட்ஜெக்டிவ், இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் கரெக்டாக இல்லை. ஏடிபின்னு போட்டோம்னா அட்வர்ப் கரெக்டாக இல்லை. கரெக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சிஏபின்னா கேபிட்டலைசேஷனில் ஃபால்ட்டு இருக்குது. டின்னா ஃபால்ட்டி டிக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆர்ஓனா ரன் ஆன் சென்டென்ஸ், சென்டென்ஸ் கூடவே ரன்னுன்னா சென்டென்ஸ் கூடவே எழுதுறது. ஓகேவா? ஸோ தென் டைட்டில் ஆஃப் ஒர்க்ஸ், ஆல்ரெடி யூ நோ வெல் அபவுட் டைட்டில் ஆஃப் ஒர்க்ஸ். எதை கேபிட்டலைஸ் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன். ஆர்டிகல்ஸ், ஸோ கன்ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டல் பண்ணக்கூடாது. மற்ற வேர்டு எல்லாம் இங்கே பாருங்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓகே, ஆல்ஸ் வென் தட் எண்ட்ஸ் வெல், எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இருக்க எல்லாமே கேபிட்டல் போட்டிருக்காங்க. ஸோ எது கேபிட்டல் போடணும், எது கேபிட்டல் போடக்கூடாது அப்படின்னு டைட்டிலில் தெரிஞ்சுக்கோங்க. தென் பைபிள், டைட்டிலில் பைபிள் பார்த்துக்கோங்க. பைபிளில் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஓல்டு டெஸ்டமெண்ட் இல்லைனா நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து அதிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் யூஸ் அப்ரிவியேஷன்ஸ். அதோட அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பைபிளோட சாப்டர்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? நீங்கள் சப்போஸ் உங்களுடைய தீசிஸில் இது யூஸ் பண்ண வேண்டிய மாதிரி வந்துச்சுன்னா எம்எல்ஏ ஹேண்ட் புக் எடுத்து பார்த்துக்கோங்க. தென் ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் ஆர் வெரி காமன். ஸோ குவைட் காமனாக இருக்கிறதுனால we can use abbreviations for Shakespeare work. அதே மாதிரி எல்லா ஒர்க்குக்கும் அந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஓகேவா? ஒர்க்ஸ் பை சாசரோட ஒர்க் கொடுத்துருக்காங்க. கேன்டர்பரி டேல்ஸோட டேல் எல்லாமே இருக்குது. தென் அதர் ஒர்க்ஸ், அதை தாண்டி வேறு ஒர்க்ஸ். ஸோ சாசரோட கேன்டர்பரி டேல்ஸ், do you know anything about Canterbury Tales? So just search Canterbury Tales. How many pilgrims including Chaucer, how many pilgrims went to visit the place of Thomas Becket. I mean Thomas Becket ஓட பிளேஸுக்கு எத்தனை pilgrims போனாங்க அப்படின்னு, இன்க்ளூடிங் Chaucer, how many pilgrims they went அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. தென் அதர் ஒர்க்ஸ், அதர் காமன் ஒர்க்ஸ், வெரி வெரி காமன் ஒர்க்ஸ். ஃபேரி குவீனி ஸ்பென்சரோடது, கலிவர் ட்ராவல்ஸ் ஸ்விஃப்டோடது, ஸோ யூரிபிடஸ், ஹோமர், டாண்டே, வேர்ட்ஸ்வர்த்தோட லிரிக்கல் பேலட்ஸ், இந்த மாதிரி காமன் ஒர்க்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை தாண்டி அப்ரிவியேஷன்ஸ் எல்லா ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். ஸோ it may often confuse to the readers. So when you are using abbreviations, very careful about your abbreviations, because it made lot of confusions. Okay, that's all. இதோட portions முடிஞ்சிருச்சு. இனிமே ரிவிஷன் கொஞ்சம் போகலாம். ஓகே, thank you so much.